Praise the Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் என் இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அந்த புண்ணிய வார்த்தை உங்களிடத்தில் வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? நீங்கள் இனி அழ வேண்டாமா? நீங்கள் இதுவரைக்கும் அழுது அநேக விண்ணப்பங்களையும் அநேக வேண்டுதலையும் என் தெய்வத்துக்கு நேராக நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள். உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ இனி அழாதே, உனக்குரிய உத்தரவு என்ன விண்ணப்பத்தை கண்ணீரோடு என்னிடத்தில் கொண்டு வந்தையோ அந்த விண்ணப்பத்திற்கு நான் மறு உத்தரவு கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கண்ணீரோடு விண்ணப்பத்தை நீங்கள் கொண்டு போயிருக்கலாம். உங்கள் கண்ணீரை கண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அழ வேண்டாமா? நீங்கள் அழுகிறது என் தெய்வத்துக்கு இஷ்டம் இல்லையாம், நீங்கள் புலம்புவது என் தெய்வத்துக்கு இஷ்டம் இல்லையாம். அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் கேட்கப்பட்டது, உன் கண்ணீரை நான் கண்டேன், உன்னுடைய கண்ணீருக்கு நான் பதில் அனுப்புகிறேன் என்று ஒரு வேத வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேற்றுகிறாராம். இதே வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராய் கொண்டு போய் நிறுத்துகிறார். கொண்டு போய் நிறுத்தி அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அழ வேண்டாம். உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு என் தெய்வம் உருக்கமாய் கேட்டார். அவர் கேட்டதினால் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். நீங்கள் இந்த தேசத்திலே சுதந்தரித்து சுகமாய் வாழ்வது, நன்மையாய் வாழ்வது, ஆசீர்வதித்து வாழ்வது அதிக நிச்சயம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அதே வார்த்தையை இந்த காலை வேளையில் அந்த மகாபெரிய தீர்க்கதரிசியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நேராகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நேராகவும் உங்களுடைய குடும்பத்திற்கு நேராகவும் அனுப்புகிறார். இந்த வார்த்தை உங்களை தேற்ற வேண்டும் என்று சொல்லி, இந்த வார்த்தை உங்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. என்ன இந்த வார்த்தை சொல்லுகிறது? வாசிக்க கேட்போமா? கவனித்து கேளுங்கள். நிச்சயமாய் உங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும், உங்களுடைய அழுகையெல்லாம் மாற்றப்படும். நீங்கள் என்னென்ன காரியத்தை அழுது என் ஆண்டவருக்கு நேராய் விண்ணப்பத்தை கொண்டு போனீர்களோ அந்த விண்ணப்பத்திற்கு பதில் வந்தது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய விசுவாசம் உங்களை நிச்சயமாய் ரட்சிக்கும். வாசிக்க கேட்போமா? நிதானமாய் கவனித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதில் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். நீங்கள் எதை குறித்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் அழுது கொண்டிருந்தீர்கள்? உங்களுக்கு என்ன தேவையா இருந்தது? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அழுது கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு என்ன குறைவுபட்டிருந்தது? அந்த குறைவை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு போனீர்களா? உங்களுடைய கண்ணீரை எல்லாம் அவர் பார்த்திருக்கிறாராம். அதற்குத்தான் அவர் சொல்றார், சாதாரணமாய் உத்தரவு கொடுக்கவில்லை, மன உருகி அவர் இறங்கி உங்களுக்காக மறு உத்தரவு கொடுத்தாராம். இந்த வேத வசனம் எவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இன்னைக்கு உங்களுடைய கண்ணீருக்கெல்லாம் மறு உத்தரவு கொடுப்பார் என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் அழுதவர்களுக்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறு உத்தரவு கொடுத்தாராம். நீங்கள் அதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகார் தன்னுடைய பிள்ளைக்காக அழுதால் மறு உத்தரவு தான் துறவு உண்டானது. அன்னாள் அழுதால் மறு உத்தரவு தான் சாமுவேல் பிறந்தார். எசேக்கியாவினுடைய அழுகைக்கு வந்த உத்தரவு என்ன தெரியுமா? அவருடைய 15 வருடம் ஆயுசு நாட்கள். நாய்னூர் விதவை அழுதால் அவளுடைய அழுகைக்கு மறு உத்தரவு என்ன தெரியுமா? அவருடைய மகனை திருப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார் மறு உத்தரவு. மரியாள் என்கின்ற ஒரு தாயார் அழுதால் அவருடைய மறு உத்தரவு என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுடைய அழுகையெல்லாம் கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதத்தை செய்தார். இந்த நாட்களில் உங்களுடைய கண்ணீருக்கு நிச்சயமாய் உத்தரவு இறங்கி வருவது அதிக நிச்சயம்.
எப்படி சாமுவேலுக்காக அழுத அந்த தாயாருடைய உள்ளத்தை பார்த்து மறு உத்தரவாய் சாமுவேலை கொடுத்தார், எப்படி எசேக்கியாவினுடைய அழுகை பார்த்து மறு உத்தரவாய் 15 வருஷத்தை கொடுத்தார், எப்படி மரியாள் அழும் பொழுது மறு உத்தரவாய் பாவ மன்னிப்பு இறங்கி வந்ததோ, அதே போல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்தெந்த காரியத்தை குறித்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. உங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதற்காக இந்த வேத வசனத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நேராய் கொண்டு வருகிறார் உங்களுக்கு தெரியுமா? அநேக காரியத்தை குறித்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அழ வேண்டாம் என்று இந்த வேத வசனத்தின் மூலியமா அவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற மனுஷன் பதறான். எந்த காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருந்தீர்களோ அதை நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். என் தெய்வம் இந்த காரியத்தை முடித்து விட்டார் என்று உங்களுடைய விசுவாசம் ஒரு நாளும் கெட்டு போகாது. நிச்சயமா அந்த விசுவாசத்தின் பிரகாரம் என் தெய்வம் உங்களுக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்வது அதிக நிச்சயம். அவர் ஜோதிகையின் பிதாவிடத்திலிருந்து உத்தரவு கொடுப்பாராம். என்ன தெரியுமா? உத்தரவு கொடுப்பாராம். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் என் ஆண்டவர் மாற்றுவாராம். உங்களுடைய அழுகையெல்லாம் என் ஆண்டவர் மாற்றுவாராம். உங்களுடைய கண்ணீர் அவருடைய ஆணிப்பா இந்த கரத்தினாலே துடைப்பாராம். அதற்குத்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமா இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு கொடுத்தார். அல்லேலூயா. பிள்ளைக்காக ஒருவேளை தாய்மார்கள் அழுது கொண்டிருக்கலாம், தகப்பனுக்காக பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கலாம், கணவன் மனைவிக்காக அழுது கொண்டிருக்கலாம், மனைவி கணவனுக்காக அழுது கொண்டிருக்கலாம், இன்னும் இருக்கிற அநேக உறவுகளுக்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஐயோ நாங்கள் வியாதிப்பட்டு கிடக்கிறோமே, இந்த வியாதியில எங்களை யார் விசாரிப்பார்கள்? ஐயோ நான் பைல்ஸ் வியாதியில படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறேனே, யார் விசாரிப்பார்கள்? என்னை நெஞ்சு வழியில நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேனே, என்னை யார் விசாரிப்பார்கள்? நான் இந்த மாதிரி தலையிலிருந்து கால் வரைக்கும் அநேக பலவீனப்பட்டிருக்கிறேனே, என்னை யார் விசாரிப்பார்கள்? எனக்கு தலை ரொம்ப வலியா இருக்குது, என்னை யார் விசாரிப்பார்கள்? இன்னும் இருக்கிற அநேக வாட்டி வதைக்கிற வியாதியில நீங்கள் அகப்பட்டு கொண்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்துதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை கிரயமா இறங்கி வருகிறது. மகளே, நீ அழுத இல்லையா? நீ அழுத அந்த அழுகையின் சத்தத்தை நான் கேட்டேன். நீ என்னத்தை நினைத்து நீ அழுதாயோ அதற்குரிய மறு உத்தரவை நான் அனுப்பியிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த மறு உத்தரவு தான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட இந்த புண்ணிய வார்த்தை உங்களுடைய அழுகை துடைக்க வந்திருக்கிறது. விசுவாசித்து பாருங்கள், என் தெய்வத்தினுடைய மகிமையை நிச்சயமாய் காண்பீர்கள். மறு உத்தரவு அவர் கொடுக்கிறதிலே அவர் வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறாராம். நீங்கள் எதை குறித்து கேட்டாலும் என் ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பார். ஆனா அது உண்மையான விண்ணப்பமாய் இருக்க வேண்டும், அது கிரயமான விண்ணப்பமாய் இருக்க வேண்டும். அவர் கேட்ட உடனே உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். அதற்குத்தான் இந்த வேத வசனத்தில் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் அழ வேண்டாம், உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஒருவேளை அன்னாலை போல அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்குரிய சாமுவேலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுப்பது அதிக நிச்சயம். ஒருவேளை மரியாதை போல உடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மறு உத்தரவு இறங்கி வரும். ஒருவேளை எசேக்கியாவை போல மரண படுக்கையில் படுத்துக்கொண்டு வியாதியோடு சஞ்சலத்தோடு தவிப்போடு சுகரு, பிரஷரு, கொலஸ்ட்ரால் இன்னும் இருக்கிற அநேக கொடிய வியாதியில கொடிய பலவீனத்துல அகப்பட்டிருக்கிறீங்களா? எப்படி எசேக்கியாவுக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறு உத்தரவாய் 15 வருடத்தை கொடுத்தாரோ அதே போல வியாதிப்பட்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊட்டி கொடுப்பது அதிக நிச்சயம். இதுதான் மறு உத்தரவு. உங்கள் கண்ணீருக்கு பதில் இறங்கி வரும், சஞ்சலத்துக்கு இறங்கி வரும். நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு மகளை நான் காண்கிறேன், மார்பகத்தில் புற்றுநோயோடு தவித்துக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய பெயர் லீதியாள். கர்த்தர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். இதோ அவருடைய சுகத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள் லீதியாள். ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். என் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய அழுகை பார்த்திருக்கிறது. அந்த அழுகைக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். இதோ லீதியாள், கர்த்தருடைய சுகத்தை பெற்றுக்கொள். இது தெய்வத்தினுடைய உயிர்த்தெழுந்த வார்த்தை. இது நீ எந்த இடத்துல இருந்து இந்த செய்தியை பார்க்கிறியோ எனக்கு தெரியாது. கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து விட்டார் லீதியாள். கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க போகிறார். உன்னுடைய மார்பக புற்றுநோய் இதோ மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இது என் தேவனுடைய உயிர்த்தெழுந்தவருடைய வல்லமை. இது பயப்படாதீர்கள். உங்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. நிச்சயமாய் என் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிப்பது அதிக நிச்சயம். அவர் மறு உத்தரவு கொடுப்பாரானால் அவர் கொடுக்கிறதை தடுக்கிறவன் யார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய இடத்து பிரச்சனையில நீங்க அநேக காரியத்தில் என் தெய்வனை நோக்கி அழுது கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீங்க. என் ஆண்டவருடைய இடத்து பிரச்சனையில் இருக்கிற அந்த பொல்லாத சத்துருடைய கிரியை அழிக்கும்படி அவர் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உத்தரவோடு இறங்கி வந்து உடைய சத்துருக்களை அழிப்பது அதிக நிச்சயம். விசுவாசிக்கிற மனுஷன் பதறான்.
நீங்கள் விசுவாசத்தோடு எதை குறித்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறீர்களோ எனக்கு தெரியாது, ஆனாலும் உங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் அநேகர்களுக்கு என் தெய்வம் உத்தரவுகளை கொடுத்தார். இந்த நாட்களில் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உத்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார். பயப்படாதீர்கள். நீங்கள் விசுவாசத்தோடு என்னத்தை என் ஆண்டவரை நோக்கி நீங்கள் அழுதீர்களோ அதை கொடுத்து உங்களை ஆனந்த களிப்பாய் மாற்ற பண்ணுகிறதற்கு ஒரே ஒரு வல்லமை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் மாற்றமே இருக்கிறது. பயப்படாதீர்கள். அந்த நல்ல தகப்பன் உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வார். அதற்குத்தான் இந்த வேத வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கேட்ட உடனே உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நீங்கள் எதை குறித்து கேட்டீங்க? மறு உத்தரவு இதோ கிடைத்திருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். நான் ஒரு மகளை பார்க்கிறேன், யூட்ரஸ்ல ஒரு பிரச்சனையோடு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அந்த யூட்ரஸ்ல இருக்கிற அந்த பிரச்சனை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இதோ உன்னை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. பயப்படாதே. அதனால நீ பயங்கர வயிற்று வலியில தொடிச்சு கொண்டிருக்கிற, பயங்கரமா பலவீனத்தை சந்திச்சு கொண்டிருக்கிற, முதுகுல இருந்து இடுப்பு தண்டலாம் ஒரே வழியில நீ தவிச்சு கொண்டிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். மகளே, இன்று காலையில கூட நீ ஆண்டவரை நோக்கி அப்பா எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்க நீ கேட்டிருக்க. நேற்றைய தினத்துல ஆலயத்துல போய் உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்க நீ கத்தி புலம்பி இருக்கிற, அதற்கு உண்டான உத்தரவு இதோ இறங்கி வருகிறது. அதுதான் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுகம். அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள் என்று வேதத்தில் சொன்னார். அதுதான் மறு உத்தரவின் சுகம். அல்லேலூயா. பயப்படாதீர்கள். உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் நீங்கள் அழுகையோடு என் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அதாவது வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் என்னிடத்தில் வருவார்கள், அவர்களை நான் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அழுகையோடு விண்ணப்பத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இதோ உங்களுடைய அழுகைக்கு பதில் உத்தரவு இறங்கி வந்தது. உங்களுடைய விண்ணப்பத்திற்கெல்லாம் இந்த செய்தியை யாரெல்லாம் தெளிவாய் கிரயமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய விண்ணப்பத்திற்கெல்லாம் கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்து விட்டார். நீங்கள் என்னென்ன ஜெபத்தினால் வேண்டுதலால் தெரியப்படுத்துனீங்களோ, அழுகையோடு தெரியப்படுத்துனீங்களோ, அதையெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அதை கொடுக்க போறவர் மறு உத்தரவு கொடுக்கிற ஜெயபலமானவர். மறுபடியும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களை உயிர்ப்பிப்பார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அல்லேலூயா. பயப்படாதீர்கள். உங்களுடைய அழுகையெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தை செய்வார். பயப்படாதீர்கள். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், மகளே மகனே அழாதே. நீ கேட்ட உடனே உனக்கு நான் மறு உத்தரவு கொடுத்து விட்டேன். நான் உருக்கமாய் இறங்கியிருக்கிறேன். நீ எதற்கும் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து தெளிவாய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உரைக்கிறார். இந்த வார்த்தையின் பிரகாரம் என் தெய்வம் உங்களை அபரீத விதமாய் ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, ஆண்டவரே, இந்த வார்த்தையை இந்த வேளையில எந்தெந்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ எனக்கு தெரியாது. எதற்காக இந்த வேளையில இந்த வார்த்தையை கொடுக்க சொன்னீரோ எனக்கு தெரியாது. இந்த காலை வேளையில இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உத்தரவாய் இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரும் துடைக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேண்டுதலையும் நீங்க கேட்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை எப்பொழுதும் ஆண்டவரை ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகள் இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே, அதே போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு ஈவு இந்த பிள்ளைகளுக்கு நேரம் இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அந்த ஈவு இந்த பிள்ளைகள் கேட்டு அநேக காரியத்தை கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணியிருக்காங்களப்பா, அதற்குரிய ஈவுகளை உம்முடைய ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு நேரம் இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கண்ணீர்களை துடைத்து ஆண்டவரே அநேக காரியத்தை உடைய பிள்ளைகளை தேற்றி சமாதானத்தோடு நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என்னென்ன காரியத்தோடு வேண்டுதல் ஆண்டவரை வைத்திருக்கிறார்களோ அந்த வேண்டுதலாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவேற்றும் நீர் உத்தரவு கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, கிருபையில மறைத்துக் கொள்ளுங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நீங்கள் கேட்டதையெல்லாம் அவர் மறு உத்தரவு கொடுத்திருக்கிறார். கவலைப்படாதீர்கள். ஆமென்.